த்ரிஷா வந்து திமுகவுடைய ஸ்பை அப்படிதாங்க சொல்றாங்க. எதுக்கு அப்போ உங்க ஸ்பை கூட உங்க தலைவர் தொடர்புல இருக்கிறாரு? கட் பண்ணிக்கலாம்ல. எங்க தலைவர் வந்து வெள்ள மனசுங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையும் நம்புறாரு. எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு தான் இருக்கிறாரு அவரு. சரி, அவர் எல்லாத்தையும் நம்புற இருக்கட்டும். அந்த ஏதோ வேஷ்டி சட்டை சாரி வேரிங் அதெல்லாம் சொன்னீங்களே, அது இன்னும் சொல்லவே இல்லையா ஃபுல்லா? அப்படின்னா என்ன? அதான் ரீசெண்டா கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? பெரிய இடத்து கல்யாணத்துக்கு எல்லாம் போனீங்களா? சரி, யாரு கட்டி விடுவாங்களா? யார் கட்டி விடுவா? அவங்க நாத்தனாரு, அவங்க அம்மா, தங்கச்சிங்க அப்படிதான் கட்டி விடுவாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க சார்? அதானே சார் வழக்கம். நடப்பு உலகம் என்ன என்ன சாரி பேரிங் மேன் அப்படின்னு ஒருத்தன் வருவான். புரியுதுங்களா? ஆமா, அவன் நீங்க சொல்றது மாதிரி அத்தை மாமா மச்சினா இது நீங்கெல்லாம் கட்டக்கூடாது. அவன் கட்டுவான். ஆமா, அவன் அழகா கட்டி விடுவான் தெரியுமா? அவன் கட்டி விட்டா அப்படி முந்தானைய தூக்கி இப்படி போட்டு பின்னுங்கன போட்டு விட்டான்னா அவ்வளவு கண்ணாடியில பாக்குறப்ப சீரியஸா சொல்ற தேவதை மாதிரி இருக்கும். அப்ப த்ரிஷாக்கு விஜய் கட்டி விடலையா சாரி? புரியல. இல்ல, நீங்க சாரி வேறையும் கட்டி விட்டாரு வேற ஒருத்தர் நீங்களே, அப்ப த்ரிஷாக்கு யார் தான் கட்டுது? ஏங்க சேலை கட்டுறதுக்குன்னே ஒருத்தன் வருவான், அவன் கட்டி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க தலைவர் சேலை கட்டி விட்டாருன்னா புரியல. இல்ல, ஒருவேளை எங்க தலைவர் சேலை கட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்காரா? சேலை கட்டுற வேலை பார்த்துதான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காரா?